ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம். பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், ஏசிஎஸ், அருண்குமார் மற்றும் ஆம்னி சினிமாக்ஸ்னுடைய தயாரிப்பில் இன்னைக்கு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ். அண்ட் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சுந்தர் சி மற்றும் வைகை புயல் அவங்களுடைய காம்போல வெளிவந்திருக்கனால மக்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. படத்தினுடைய இசை வந்துட்டு சி சத்யா அவர்கள். அண்ட் இப்போ படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி அவங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோடு போய் பார்த்து கொண்டாடுற விதத்தில் தான் இருக்கும். அதுவும் வைகை புயல்னு சொல்லவே வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் திரையரங்குகளில் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்ரேயா ரெட்டி ஷிஃபான் சாரியில் பீச் சைடில் எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னுடைய தயாரிப்பில் ஷேன் ரோல்டன் அவங்களுடைய இசையில் அபிஷன் விஜயவந்த் அவங்களுடைய டைரக்ஷனில் சசிகுமார் மற்றும் சிம்ரனுடைய நடிப்பில் May 1 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் வெளிவந்து மக்களிடையே படத்து மேலே கூட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக்கியிருக்கு. அண்ட் இப்போ படத்தினுடைய ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. த்ரிஷா அவங்களோட நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன தக் லைஃப்னுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பிங்க் கார்டட் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்க பார்க்கலாம். சிக்னேச்சர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபியுடைய டைரக்ஷனில் நட்டி பாரதிராஜா, சாண்டி ரியோராஜுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் நிறமாறும் உலகில். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. ஓடிடி அப்டேட்டை தான் படக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ April 25 சன் நெக்ஸ்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா மேனன் அவங்களுடைய படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிடிஎஸ் பிக்ஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் அஜித் குமாரோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய இசையில் படம் வெளிவந்து அண்ட் இப்போ படத்தினுடைய செம்மையான வைப் பண்ணக்கூடிய சாங் தான் ஓஜி சம்பவம். இந்த பாடலை இப்போ வீடியோ சாங்கை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் AK ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. சைத்ரா கேஷுவலாக எடுத்துகிட்ட கிளிக்ஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அது அவங்க ஃபேன்ஸ் எக்கச்சக்க லைக்ஸ் குவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச்னுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ. அண்ட் படம் May 1 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ படத்துல இருந்து லவ் சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது. ஆல்ரெடி ஒவ்வொரு பாடலுமே ரிலீஸ் ஆகி சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் படத்தினுடைய ட்ரைலரும் இப்போ ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லவ் டீடாக்ஸ் அப்படின்ற ஆடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அதுவும் இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்குது. மௌனி ராய் சன்செட்டில் பியூட்டிஃபுல்லான பிங்க் அகோபா ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
OSR ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்ற திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரியோ ராஜ் வந்து நடிச்சிருந்தாங்க. படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஸ்வினித் சுகுமாரன் அவர்கள். அண்ட் இப்போ படத்துல இருந்து தாய்முகம்ன்ற சாங் வந்து வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது வந்து இப்போ யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. எஸ்தர் ரெட் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்க செல்ஃபீஸை வந்து இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ரெஜிபுத்ர விஷுவல் மீடியாவுடைய தயாரிப்பில் தொடரும் திரைப்படம் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் April 25 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தினுடைய டைரக்டர் தருண் மூர்த்தி அண்ட் படத்துக்கு வந்து ஜேக்ஸ் விஜய் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. மலையாள சினிமாவில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு காம்போ, ஒரு பேர் அப்படின்னா வந்து மோகன்லால் மற்றும் சோபனாவை சொல்லுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மீண்டும் இணைஞ்சு ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்றதால படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகி இருக்குது. அண்ட் இப்போ படத்தினுடைய ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஸ்ரேயா சரண் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான க்ரீனரி லுக், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் தீமில் பிங்க் காட்டேஜ் செட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் ஹோஸ்மன் அவங்களுடைய டைரக்ஷனில் பிரியானந்த் மற்றும் மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சுமோ. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான ஒரு அப்டேட் வந்து படக்குடன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா படத்தினுடைய பேராக இருக்கட்டும் அப்டேட் எல்லாமே கொடுக்கும்போது சுமோ இல்லை அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறவங்களே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதே போல் படத்தில் ஒரு முக்கியமான சீனை வந்து ஸ்னீக் பீக்காக வந்து இப்போ படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. ரகுல் பிரீத் சிங் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஷோவில் கலந்துக்கும் போது பிளாக் ட்ரெஸ்ஸில் ஒரு ஷிம்மரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கேப்போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. நைன்டி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் மெஹர் குலட்டி அவங்களுடைய டைரக்ஷனில் ரிதீஷ் தேஷ்முக் மற்றும் ஜாக்லின் பெர்னாண்டஸ்னுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரைட் 2. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யோயோ ஹனி சிங் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த படம். ஸோ அந்த படத்தினுடைய பார்ட் 2ன்றதுனால மக்களிடையே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் படம் வந்து May 1 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குன்னு போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சூரியோடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை அவர் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வாட்டர்மேன் ஃபிலிம்ஸ் LLP அவங்களுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகன் மற்றும் மாளவிகா மனோஜுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து சுமதி வளவு. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விஷ்ணு சசிசங்கர். படத்துக்கு வந்துட்டு ரஜன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய டீசரை வந்து படக்குழு இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. சாக்ஷி அகர்வால் ரீசெண்டாக நடந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது ப்ளூ ஷிம்மரி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸை அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்காக.
தர்மா புரொடக்ஷனுடைய தயாரிப்புல கரண் தியாகியோடைய டைரக்ஷன்ல அக்ஷய்குமார் மற்றும் மாதவனுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேசர் சாப்டர் 2. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய 5 டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழு இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ 39.64 crores ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லா கலெக்ஷன் ஆயிருக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ். அதை இப்போ போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. பிளான் பி மோஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல நஸ்லினுடைய நடிப்புல ரீசெண்டா வெளிவந்து வெற்றிகரமான திரைப்படம் தான் ஆலப்புழா ஜிம்கானா. அண்ட் இந்த திரைப்படத்தை காலித் ரஹ்மான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படத்துக்கு விஷ்ணு விஜய் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பொட்டு பொட்டு சாங் வீடியோ சாங்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால எக்கச்சக்கமான வியூஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இனிதே நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.